இன்னைக்கு வந்து பட்டநாராயணன்ங்கிற ஒரு கவி எழுதின வேணி ம். சம்ஹாரம்ங்கிற ஒரு நாடகம் இது. ஓகே. நாடகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கவியை பத்தி ஒரு பரிச்சயம். அதே ஆ. சமயத்துல அந்த நாடகம்ங்கிறது என்ன, அதனை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஓகே. வேணி சம்ஹார நாடகஸ்ய ரச்சயிதா பட்டநாராயணஹ. ம். அவருடைய காலம் பார்த்தேன்னா, ம். இப்ப வந்து நீங்க சூத்ரகனுடைய ஒவ்வொரு கவியினுடைய இவர் ஆக்சுவலி பாணனுக்கு அப்புறம் இருப்பார்னு ஒரு யூகம்தான். ஆ. அதாவது இந்த சம்ஸ்கிருத கவிகளுக்கெல்லாம் என்ன ஒரு இதுனா, அவ தன்னுடைய ஒர்க்கில் தன்னை பத்தின ஒரு பிரஸ்தாபிச்சுக்கவே இல்லை அவர். நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த ம். ம். இப்படிப்பட்டவர், இவாளுடைய கண்டெம்பரரி நானு, இவாளுக்கு அப்புறம் நான் வந்தேன் அப்படின்னு அவ வந்து தன்னுடைய ஒர்க்கில் மென்ஷன் பண்ணாததுனால முக்கால்வாசி ம். சம்ஸ்கிருத கவிகளினுடைய ம். அவளுடைய டேட்டு டைமு அவளுடைய குலம் கோத்திரம் எல்லாமே இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு டிபேட் மாதிரி, ஒரு டிஸ்பியூட்லயே இருக்கும் அது எப்பவுமே. ம். இப்ப வந்து இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா சம்ஸ்கிருத ம். கவிகள் மத்தவாளை எடுத்துட்டோம்னா, இப்ப சூத்ரகன் ஒரு கவி இருக்கார், அவர் ம். மிருச்சகடிதம்ங்கிற ஒரு நாடகம் எழுதியிருக்கார். நீங்க ம். வந்து அவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ராஜா, சூத்ரகனே ஒரு ராஜா. சோ அவர் ராஜாவே வந்து கவியா இருக்கிறதுனால அவருடைய பாப்புலாரிட்டியோ ஆர் அவரை பத்தி தெரிஞ்சதோ கொஞ்சம் ஜாஸ்தி தெரிய வரும். ம். காளிதாசர் எடுத்துட்டேன்னா, அவர் ம். வந்து தான் இருக்கிற அஹ், இடத்தையோ ஆர் தான் எந்த ராஜாவை அண்டிண்டு இருந்தோம் அப்படிங்கிறத டைரக்டா தன்னுடைய புஸ்தகங்கள் தன்னுடைய எழுத்துக்கள்ல தெரிவிக்காம இன்டைரக்ட்லி நிறைய இடத்துல தெரிவிச்சிருக்கார். இப்ப வந்து ம். உஜ்ஜயினிய பத்தி நிறைய வர்ணிச்சிருப்பார் அவருடைய ஒர்க்ல. ம். அதனால ம். அவர் வந்து உஜ்ஜயினிய சேர்ந்தவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ம். போஜனுக்கும் காளிதாசனுக்கும் உண்டான சம்வாதங்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அதனால ம். ம். போஜன்கிற ஒரு ராஜா கீழே அந்த காளிதாசன் இருந்திருக்கலாம் அப்படின்னு ம். ஆன்டிசிபேட் பண்றான். பண்றோம். பாணன் பார்த்தேன்னா, பாணன் வந்து நல்ல ஒரு ராயல் பேட்டர்னேஜ். அவர் வந்து ஹர்ஷன் ஒரு ராஜா கீழே இருந்தார். அதனாலதான் ஹர்ஷ சரித்தம்னுட்டு ஹர்ஷனை பத்தியே, அதாவது இந்த நைஷதம் எழுதின ஹர்ஷர் வேற, இந்த ராஜா ஹர்ஷருங்கிறவர் வேற. அது வேற. ஓகே. சரியா? சோ இந்த பாணருங்கிறவர் இந்த ராஜா ஹர்ஷனுக்கு கீழே இருந்து இருந்து நல்ல சௌகரியத்தை அனுபவிச்சுண்டு அவர் வந்து காதம்பரிங்கிற ஒரு மேக்னம் ஆப்பஸ் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் எழுதியும் ஹர்ஷசரிதம்ங்கிற ரெண்டு ஒரு கத்தியத்தையும் அவர் படைச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஹர்ஷஹா அப்படின்னு எடுத்துட்டேன்னா, இந்த ஹர்ஷ ராஜா அவர் வந்து நாகானந்தம்ங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் வந்தவர் பவபூதி. பவபூதி டைம்ல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவருடைய அந்த சொசைட்டியினுடைய இதுவே வந்து என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, பழங்காலம் ஒரு ஃபேர்ஸுனுடைய அரேஞ்ச்மெண்ட், ஒரு அந்த மாதிரி ஒரு டைம்ல இருந்தவர் பவபூதி. ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரியாக அதை அரைவட்ட கன்க்ளூஷன் தட் இந்த பட்டநாராயணர் அப்படிங்கிறவர் பாணனுக்கு அப்புறம் வந்தவராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்றான். சரியா? மிருகராஜ லக்ஷணஹா பட்டநாராயணஹான்னு இந்த டெக்ஸ்ட்ல இப்ப வரப்போறது. அவருக்கு மிருகராஜா அப்படின்னு ஒரு டைட்டில், ஒரு விருது வந்து கொடுத்திருக்கான். சரியா? ஓகே. அப்புறம் நீங்க பட்டநாராயணரை பத்தி பார்த்தேன்னா, க்ஷிதீஷ வம்சாவளி சரிதம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அது வந்து ராஜா கிருஷ்ணச்சந்திரன் ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் வந்து நவத்வீபம், அதாவது இன்னைக்கு இருக்கிற பெங்கால், அந்த ராஜா அவர் தான் வந்து எழுதியிருக்கார். அது வந்து இந்த க்ஷிதீஷ வம்சாவளி சரிதம்ங்கிறதுல அந்த பெனடிக்டரி வரிசை அதுல எப்படி அப்படின்னா, வால்மீகி சுப்பிரசித்தः கவிகுல திலகः வர்ணயன்னு சூரியவம்சம் பாராசர்யः கவீந்திரः அபவதபி ரச்சயன் பாரதம் வம்சமக்ரியம் உத்கர்ஷம் உத்கர்ஷம் கே லபந்தே. இங்க ஒரே நிமிஷம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உத்கர்ஷம் கே லபந்தே त्रिजगत् त्रिजगति महतां त्रिजगति जगत् महतां कीर्तयन्तो न कीर्तिं तद्वंशं वर्णयाः கலிமலம் கலிமல மதனம் பட்ட நாராயணஸ்ய. ஸோ வந்து இது வந்து க்ஷிதி வம்சாவளி சரிதம்னு ஒரு டெக்ஸ்ட். அதுல வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் இதே என்ன அப்படின்னா, சூரிய வம்சத்தினுடைய கதையை வர்ணிக்கிறதுனால தான் கவிகுலத்திற்காக வால்மீகியானவர் பிரசித்தியை பெற்றார். அதே மாதிரி மகாபாரதத்தை வர்ணிக்கிறதுனால பாராசரியர், அதாவது பராசரருடைய புத்திரா வியாசகா, அவர் வந்து கவீந்திரகா அபவத். அதனால என்ன அப்படின்னா, இந்த த்ரிஜகத், இந்த மூணு உலகத்திலையும் த்ரிஜகத்தின்னு வச்சுக்கோங்க. ஓகே, த்ரிஜகதி
அஹ், கே லபந்தே உத்கர்ஷம், யார் வந்து உத்கர்ஷத்தை அடைவா அப்படின்னா, ம், மாதாம் கீர்த்திம் கீர்த்தயந்தகா, யார் வந்து பெரிவாளினுடைய புகழை வந்து புகழ்ந்து பேசுறாளோ, அதை பத்தி வர்ணிச்சு எழுதுறாளோ, அவளுக்கு தான் வந்து புகழுங்கிறது வரும். அதே ம், மாதிரி தத்வம்சம் வர்ண இந்த என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல, இங்க டைப்ல ம், பண்ணிருக்கலாம். கலிமல மதனம் பட்டநாராயணஸ்யன்னுட்டு இந்த பட்டநாராயணனுடைய ம், கதையை பத்தி சொல்லியிருக்கா. இது அதே ம், பட்டநாராயணரா தான் இருக்கணுங்கிற ஒரு ஒரு இது, அதாவது ஆதிசூரக ஆதிசூரக அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். சரியா? ம், அவன் வங்க ம், தேசத்து ராஜா, பெங்கால சேர்ந்த ம், ஒரு ராஜா. ம், ம், அந்த ராஜாவினுடைய பேலஸ்ல வந்து ஒரு தடவை வந்து ஒரு கழுகு வந்து விழுந்துடுத்து. அத ஓ, வந்து அவன் அபசகுனமா நினைச்சுண்டு அவனுடைய ம், பண்டிதாள எல்லாரையும் கூப்பிடுறான். ம், அவளுக்கு வந்து அந்த கழுகு, எந்த விழுந்த கழுக வச்சுண்டு அத ஹவிசா போட்டு ஹோமம் பண்ணா ஒரு பிராயஷ்சித்தம்னு சொல்றா. ஆனா ஹவு டு கோ அபவுட் இட்டுங்கிறது அவளுக்கு எல்லாம் தெரியல. சோ ம், அங்க வந்து இந்த கனௌஜ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஆமா, கன்வகுண்டா, அந்த ஊர்ல இருந்து ம், ஒருத்தர் வந்திருக்கார். ஆ, வந்தவர் என்ன ம், சொல்றார், இந்த மாதிரி நான் வந்து இந்த கன்வகுப்ஜம் கனோஜுக்கு நான் போயிருக்கும் பொழுது அந்த ராஜாவினுடைய உப்பிரிகளையும் இந்த மாதிரி ஒரு கழுகு விழுந்தது. அவ ம், இந்த மாதிரி ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணா. அங்க எனக்கு ம், தெரிஞ்ச பிராமணாள்லாம் இருக்கா, நான் அழைச்சிட்டு வரேன்னு ம், அழைச்சிட்டு வரட்டான்னு கேக்குறார். இந்த ராஜா சரின்னு விடுறார். சோ ம், இந்த பிராமணர் வந்து போய் அங்க இருக்கிற பிராமணா 4-5 பேரை அழைச்சிட்டு வரா. ம், சரிங்களா? ம், அதுல ம். ஒருத்தர் தான் நம்ம பட்டநாராயணர். பட்டநாராயணன். ஆமா. சோ அந்த வங்கதேச ராஜ்ஞா ஆதிசூரேன, அந்த அவர் வந்து அந்த பிராயசித்த பண்ணதுனால ஹி வாஸ் ம், அத்தியந்த துஷ்டஹ சன்னு, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுட்டார் அந்த ராஜா. அதனால ம், என்ன, அவருக்கு வந்து ஒரு பஞ்ச கிராமத்தை வந்து பரிசா கொடுக்கிறார். இந்த ஆஹா, வங்க பிராமணா ஒத்த ஒத்தருக்கும் 5-5 கிராமத்தை கொடுக்கறான். சோ இந்த 5 கிராமத்தை வச்சுண்டு அவ வந்து மேல மேல அந்த நாராயணர் விருத்தி பண்ணிண்டு தானே வந்து ஒரு சொந்த ஒரு ஒரு சாம்ராஜ்யம்னு சொல்ல மாட்டேன், தானே வந்து ஒரு ராஜா அளவுக்கு வளர்ந்து விடுறார். புரியுறதா? ஆமா. ஓகே, ஓகே. இதான் இவருடைய ஒரு சுருக்கமான ஒரு கதை. ஓகே. மிருகராஜாங்கிறது ம், இவருக்கு கொடுக்கிற ஒரு விருது. ம், அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த டாகோர்னு சொல்றா இல்லையா, ஆமா. அவருடைய ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் வந்து இவர்தான், அந்த பட்டநாராயணர்னு சொல்றான். எல்லாம் வந்து இதெல்லாமே ஒரு அசம்ஷன் தான். அசம்ஷன். nobody can arrive at a conclusion. புரியுதா? சோ இந்த மாதிரி பட்டநாராயணஸ்ய வைதிக கர்மணா துஷ்டக ராஜா தம் பட்டநாராயணம் பஞ்சகிராமான்னு ததோ. சரியா? அவருக்கு பஞ்ச கிராமங்களை கொடுத்தார். சோ வந்து அங்க வந்து உங்களுக்கு கதேபி காலே என்னன்னா பட்டராயணாயன கஸ்யசித் சாம்ராஜ்யஸ்ய ஸ்தாபகः பபுவ. சாம்ராஜ்யம்னு சொல்ல மாட்டேன், ஒரு ராஜ்யத்தினுடைய ஸ்தாபகராக இருந்தார். இந்த பட்டநாராயணர் தான் இதனுடைய இந்த இந்த ஒர்க்கினுடைய ஆத்தரா இருக்கக்கூடும்ங்கிறது இட் இஸ் அன் அசம்ஷன். சரியா? திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அந்த கவியே தன்னை பத்தி எதுவும் பெருசா எழுதல. எழுதல. அதனால இவர் வந்து இதர் எயித்து 7th ஆர் 8th செஞ்சுரியில இவர் இருந்திருக்கலாம், இருந்திருக்க கூடும். அப்படி இருந்த அந்த பட்டநாராயணரும் அதுக்கப்புறம் இந்த க்ஷிதீஷ வம்சாவளி சரித்தம்னு இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தேடா, ஆமா, ஆமா. அதுல அதுல இருக்கு, அதுல அப்படியே கதை மாதிரி எழுதிட்டு வரா அந்த டெக்ஸ்ட. ம், இதை ம், வந்து ம், எடுத்த ம். உடனே இந்த கழுகு நான் சொன்ன கதை தான். சோ ஆ, அதுக்கப்புறம் இந்த ஓகே. வம்சாவளியை அப்படியே அவ ஃபுல்லா புஸ்தகம் பூரா எழுதிட்டு வரான். புரியுறதா? ஆஹா, அண்ட் ஆஹா. இதுல இப்ப வந்து நீங்க வந்து இந்த வேணி சம்ஹாரத்துல பார்த்தேன்னா, ம், இதுல வந்து அஹ், அஹ், மகாபாரத கதை பார்த்தோம்னா அவ வந்து அந்த ம், வானப்பிரஸ்தம் முடிஞ்சுட்டும் திரும்பி வரா. அந்த 13 வருஷம் காட்டுல இருந்துட்டும் ஒரு வருஷம் அக்ஞாதவாசமும் இருந்துட்டும் திருப்பியும் ம், வந்து ராஜ்யத்தை கேட்கறா, இவ கொடுக்க மாட்டேங்கிறா. ம், அப்பதான் சண்டை போடணும் அப்படின்னு பீமன்லாம் ரொம்ப he was வெரி வெரி இது. அப்ப வந்து யுதிஷ்டருக்கு வந்து சண்டையில இஷ்டம் இல்ல, கிருஷ்ணரை வந்து ம், தூது அனுப்பி பஞ்ச கிராமத்தை கேட்கிறார். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ம், அங்கத்தினுடைய 16வது ஸ்லோகம் நினைக்கிறேன். அதுல ம், வந்து ம், வரும், இந்திரபிரஸ்தம் விருகப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயச்ச சதுரக கிராமானு கஞ்சித்து ஏகம் து பஞ்சமம். ஸோ இந்திரபிரஸ்தம் விருகப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் அப்புறம் இன்னும் ஒரு கிராமம், இந்த 5 கிராமத்தையும் எனக்கு கொடுன்னு இவாளுக்கு கொடுத்துரு அப்படின்னு கிருஷ்ணர் போய் கேட்டார் அப்படிங்கிறத
சகதேவன் ம். வந்து பீமனுக்கு சொல்லுவான். சரியா? இது வந்து ம். மகாபாரத கதை, அதுல டவுட்டே கிடையாது. correct. ஆனா ம். இந்த பஞ்ச கிராமத்தை பத்தி அவர் ஸ்பெசிபிக்கா இங்க ஹிண்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ம். அவருக்கு இந்த ராஜா கிட்ட இருந்து கிடைச்ச அண்டு கிராமங்கள். correct. புரியுது? ம். சோ அதனால ஓகே. ம். அவுட் ஆஃப் ஆல் த ஸ்டோரி, ஆல் த ம். அனெக்டோட்ஸ், அவர் ம். எதுக்கு இந்த பஞ்ச கிராமத்தை பத்தி ஸ்பெசிபிக்கா இந்த நாடகத்துல கொண்டு வரணும் அப்படின்னா, he was able to relate this anecdote with his own ஒன். கதை. சரி, ஓகே. என்னுடைய சொந்த கதையோட ரிலேட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஒரு பாயிண்ட சொல்லணுங்கிற ஆசை எப்பவுமே இருக்கும் இல்லையா, யாரா கரெக்ட், இருக்கும். கரெக்ட். சோ இவர் வந்து தன்னுடைய அந்த இந்திரபிரஸ்தம் இந்த இந்த ஒரு ஸ்லோகத்தை, ஒன்று 16வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் முதல் அங்கத்துல, அதுல சகதேவனுடைய வாயினால இந்த ஸ்லோகம் வருது. சரியா? So அதனால இந்த 5 கிராமத்தை பத்தி அவர் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணதுனால, ப்ராபப்ளி இந்த வங்கதேச ராஜாவான ஆதிசுரன் வந்து எந்த 5 பிராமணாளுக்கு வந்து ராஜ்யத்தை, ஒரு 5 பிராமணாளுக்கு 5 கிராமத்தை கொடுத்தானோ, அதே மாதிரி இந்த இந்த இவாளும் 5 கிராமம் கேட்டிருக்கா அப்படிங்கறதுனாலேயே இவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை அங்க வந்து எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற இதுவும் ஒரு இஸ் அன் அசம்ஷன் தான். தெர் இஸ் நோ இது தெர் இஸ் நோ கிளியர் கட் இது கன்க்ளூஷன் தட் இவர் வந்து இதே பட்டநாராயணர் தான் அவர்னு. இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு அசம்ஷன்ல தான் சொல்லப்பட்டது. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவர் வந்து இவர் பட்டநாராயணர் இஸ் அ டிவோட் வர்ஷிப்பர் ஆஃப் விஷ்ணு. அண்ட் 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 ப்ராபப்ளி அவர் வந்து ஹி பிலாங்ஸ் டு தி அத்வைதா ஸ்கூல் ஆஃப் பிலாசபியாவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த முதல் அங்கத்திலே 23வது ஸ்லோகத்துல இந்த சகதேவன் வந்து சொல்றான் இல்லையா, கிருஷ்ணர் போய் ஒரு சந்திக்கு வந்து போறா அப்படின்னு உடனே பீமசேனனுக்கு கோவம் வந்து விடுறது. என்னத்துக்கு போகணும் சந்திக்கு அப்படின்னுட்டு அந்த இடத்துல போற இடத்துல அந்த துரியோதனன் ஒரு அந்த பஞ்ச கிராமத்தையும் கொடுக்காம கிருஷ்ணரை வந்து கைதி பண்ணணும்னு தானே நினைக்கிறான். அப்புறம் தான் அவர் விஸ்வரூபம்லாம் எடுத்து விடுறாரு இல்லையா. So அந்த கதையை வந்து சகதேவன் வந்து அந்த நடந்த விஷயத்தை வந்து பீமசேனன் கிட்ட சொல்ற அந்த தருணத்துல உடனே பீமசேனன் வாயில இந்த வார்த்தைய, இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆத்மா ராமாக விஹிதரதய நிர்விகல்பே சமாதோ ஞானோத்சேகாத் விகடித தமோ கிரந்தய சத்வனிஷ்டாக யம் வீக்ஷந்தே கமபி தமசாம் ஜோதிஷாம் வா பரஸ்தாத் தம் மோகாந்தः கதம் அயம் அமும் வேத்தி தேவம் புராணம். அதாவது பீமன் சொல்றான், அயம் துரியோதனः மோகாந்தக, மோக ஏவ அந்தக, மோகம்ங்கிற ஒரு இருட்டுல மூழ்கி கொண்டு இருக்கின்ற அயம் அயம் துரியோதனः கதம் அயம் மோகந்தக துரியோதனः தம் கிருஷ்ணம், தம் அமும் கிருஷ்ணம், இந்த கிருஷ்ணரை, அவர் யாரு அப்படின்னா புராணம் தேவம், புராணத்துல குறிப்பிடுற தேவம் யாருன்னா அவர்தான். அவரை எப்படி வந்து அறிஞ்சுப்பான், ஏன்னா அவன் மோகாந்தக. சோ இவர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணர் யாரு அப்படின்னா, ஆத்மா ராமாஹா விஹித ரதயः நிர்விகல்பே சமாதௌ ஞானோத்சேகாது விகடித தமோ கிரந்தயः சத்வனிஷ்டாக. அதாவது எப்பவுமே ஆத்மா ராமாஹ அப்படின்னா, ஆத்மா எத்திர ரமதே. சரியா? அந்த மாதிரி அந்த ஆத்ம விஷயத்திலே ரமணம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த சத்வனிஷ்டாக ரிஷய, பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாரும் அவ எப்படி இருக்கா, விகித ரதயா, அவ வந்து விட்டுட்ட ஈடுபாடு, அந்த மாதிரி இருக்கின்ற அவ நிர்விகல்பே சமாதோ, நிர்விகல்ப சமாதி அவஸ்தையில ஈடுபட்டு இருக்கிற அந்த சத்வனிஷ்டாக ஞான உத்சேகாது விகடித தமோ கிரந்தக, ஞானம் வந்து மேலோங்கி, ஞானம் வந்த உடனே, ஞானம் அதாவது கதவை திறந்து வெளிச்சம் வருதுங்கிறது இல்லையா, கதவை திறந்தாலே வெளிச்சம் மாதிரி ஞானம் வந்தாலே மோட்சம். சோ அந்த ஞான உத்சேகாது, அந்த அஜ்ஞானம் போய் ஞானம் வந்த அந்த தருணத்தில், அது மேலோங்கி இருக்கின்ற தருணத்தில் விகடித தமோ கிரந்தயா, போக்கடிக்கப்பட்ட தமசுன இருட்டு, கிரந்தின முடிச்சு, அந்த தமசுங்கிற கிரந்தையாக அந்த முடிச்சு போக விகடிதாக தமசாம், அந்த தமசனுடைய கிரந்திஹி ஏஷாம் தே அவ விகடித தமோ கிரந்தயா சத்வனிஷ்டாக அட்ஜெக்டிவா போறது. அப்படி இருக்கின்ற அந்த கிரேட் செயின்ஸ் எல்லாம் எம் எம் தேவம் புராணம் வீக்ஷந்தே, என்ன அப்படின்னா, கமபி தமசாம் ஜோதிஷாம் வா பரஸ்தாது, தமசுக்கும் ஜோதிஷுக்கும் பரஸ்தாதா இருக்கின்ற அப்படிப்பட்ட தேவனை யாரு பார்க்கறாளோ, அப்படி வந்தது. அதாவது
அந்த ஆத்ம சாட்சா்காரம் அனுபவிக்கின்ற அந்த சத்வனிஷ்டா எந்த தேவனை வந்து இந்த மாதிரி பார்க்கறாளோ அவரை பத்தி இந்த மோகாந்தக துரியோதனக கதம் வேத்தி அப்படிங்கிற சோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆத்மனி ரமதே அப்புறம் விஹிதரதய நிர்விகல்ப ம், சமாதி இதெல்லாம் சொல்றதுனாலேயே ம், அவருக்கு வந்து அந்த அத்வைத தத்துவத்துல ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ம், ம், தெரிய வருது சோ இதுதான் உங்களுக்கு ம், வந்து பட்டநாராயணரை பத்திய ஒரு சுருக்கமான ஒரு இது ஓகேவா ம், ஓகே. ஆ, இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாடகத்துக்குள்ள போகும்பொழுது நாடகம் ம், சப்பிரகரணம் பாணக பிரஹசனம் டிமஹ வியாயோக சமவகாரோ வீதி அங்க ஈஹா மிருகாக இது ஸோ வந்து இந்த ரூபகம்னு சொல்லுவா தச ம், ரூபகம்னு டெக்ஸ்டே இருக்கு இல்லையா தச ம், ரூபகம் ம், அப்படின்னா 10 விதமான ரூபகங்கள் இருக்கு சரியா ம், ஸோ ம், வந்து என்ன அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாடகம் ம், ஏன்னா ஒன்னு நாடகம்ங்கிறது 7 அங்கம் இருக்கணும் 7க்கு ம், மேலேயும் இருக்கக்கூடாது 5க்கு கீழே இருக்கக்கூடாது சரியா இருக்கு. ம், அதுக்கப்புறம் சப்ரகரணம் பிரகரணம்ங்கிறது என்ன இட்ஸ் a டைப் ஆஃப் அ டிராமா அதுவும் அது வந்து ம், 10 அங்கத்தோட இருக்கணும் ரொம்ப ஃபேமஸ் ம், வந்து விருச்சகட்டிகம் மாலதி மாதவம் பவபூதி எழுதின ம், மாலதி மாதவம் சூத்திரகன் எழுதின மிருச்சகட்டிகம் இது ரெண்டும் ரொம்ப ம், பாப்புலரான ஒரு பிரகரணங்கள் ம், பானக பிரஹசனம் டிமஹா இதெல்லாம் வந்து 1 அங்கம் 4 அங்கம் அந்த மாதிரி இருக்கும் பிரஹசனம்ங்கிறது ம், ஒரே ம், ஒரு அங்கம் தான் சரியா ம், பானகங்கிறது ம், ஒரே ஒரு அங்கம் தான் ம், டிமஹாங்கிறது ஐ திங்க் 4 அங்கம் ம், வியாயோகா அப்படிங்கிறது உங்களுக்கு 1 அங்கம் தான் ம், சமவகாரம் வீதி அங்க ஈஹா மிருகாக இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிராமாக்கு ஒவ்வொரு விதமான ஹீரோக்கள் இருக்கணும் நாயகன் ம், ம், நாயிகாங்கிறது ஒரு நாடகத்துக்கு ரொம்ப முக்கியம் இப்ப வந்து ம், நாடகம்னு எடுத்துட்டேன்னா அதுல வந்து ஒரு நாயகனை தீரோதாத்த நாயகனா தான் காமிப்பான் இப்ப ம், அபிஞான சாகுந்தலம் எடுத்துட்டேன்னா ம், அக்கார்டிங் டு த ஒரிஜினல் ஸ்டோரி ம், துஷ்யந்தன் ஒன்னும் அவ்வளோ மேலோங்கின ஒரு கேரக்டர் இல்ல ஆனா அந்த அந்த நாடகத்தினுடைய நாயகன் அவன் அதனால ம், அவன் ஒரு தீரோத்தாத்த நாயகனா காளிதாசர் மெருகேற்றிருப்பார் அவனுடைய ம், அந்த சரித்திரத்தை அந்த கேரக்டரை ம், புரியுறதா ம், சோ அந்த ம், ம், மாதிரி இப்ப பிரகரணம் எடுத்துட்டேன்னா ம், பிரகரணத்துல வர ஒரு ஹீரோவானவன் எய்தர் ம், பிராமணனா இருக்கலாம் இல்லனா ம், அவன் ஒரு வைஷ்யனா இருக்கலாம் இப்ப வந்து ம், சாருதத்தன் ம், முச்சகட்டிகத்தில் எடுத்துட்டேன்னா ம், சாருதத்தன்கிற ஒரு கேரக்டர் வந்து அவன் பிராமணன் ம், இருந்தாலும் அவன் சார்த்தவாகன் இஸ் அ மர்ச்சன்ட் புரியுறதா ம், அண்ட் ம், அதுல வர நாயிகா வந்து வேஷி ஒரு ஒரு ம், ம், வேஷியாளா இருப்பான் பட் விஷ். ம், நாடகத்துல வர ஒரு நாயிகாவை வேஷியாவா காமிக்க மாட்டான் அவ எதர் ராஜா ம், ராணியா இருக்கலாம் நல்ல ஒரு ம், உச்சகுல ஸ்திரீயா இருக்கிறவாள தான் நீங்க ம், நாயகன் ம், நாயிகாவா போடலாம் இப்ப பிரஹசனம் எடுத்துட்டீங்கன்னா அது ம், பிரஹசனம்ங்கிறது இட் இஸ் a காமெடி டிராமா ஓகேவா ம், ஸோ ம், நமக்கு ம், வந்து மத்த விலாச பிரஹசனம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்புறம் ம், உங்களுக்கு வந்து இன்னொன்னு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது இந்த மாதிரி பிரஹசனங்களும் நிறைய ம், இருக்கு சம்ஸ்கிருதத்துல ம், அதுல வர அதுல வர நாயகன் வந்து ஒரு என்னது அஹ், பாக்கண்டி நாயகன்னு சொல்லுவான் பாக்கண்டகான்னு ம், சொல்லுவான் அவனுக்கு வந்து பெருசா ஒரு கேரக்டர்லாம் இருக்காது அவன் வந்து என்ன வேணா பண்ணலாம் அவன் வந்து மது அருந்தலாம் அவனுடைய ம், வார்த்தைகள்ல அவனுடைய பேச்சுல என்ன வேணா வரலாம் அப்புறம் அப்புறம் பானகங்கிற டைப் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் பேசும் ம், ஆகாசபாஷிதம் மாதிரி இருக்கும் ஃபுல் டிராமாவுமே சோ இந்த மாதிரி ம், 10 வகையான ரூபகங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு சரியா ம், ம், இதுல சரி. இந்த வேணி சம்ஹாரம்ங்கிற வந்து ரூபகம் பார்ட் ஆஃப் ம், ரூபகம் இட் ஃபால்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நாடகம் ம், ஏன் ம், அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து 7 அங்கங்கள் இருக்கு மொத்தம் ம், இல்லையா ம். ஆமா. ஆ, ஒரு நிமிஷம் சாரி மொத்தம் இதுல 6 அங்கம் இருக்கு ஓகேவா ஆறு. 5 ம், பிளஸ் இருக்கிறது நாடகம் ஓகேவா ம், 7க்கு ம், மேல போகக்கூடாது நாடகத்துல ம், அதுக்கப்புறம் ம், இதுல வந்து இப்போ இந்த வேணி சம்ஹாரம் நாடகத்துல நீங்க எடுத்துட்டேன் அப்படின்னா இதனுடைய ஒவ்வொரு டிராமாக்கும் நீங்க பார்த்தேன்னா ம், அங்கரசம் அங்கீரசம்னு இருக்கும் சரியா ம், ம், ம். அங்கம் அங்கீனா என்ன அப்படின்னா அங்கீனா பிரதானம்னு அர்த்தம் இப்ப வந்து ஒரு ஓகே. சரீரம் அப்படின்னா ஒரு பாடி சரியா ம், ம், அதுதான் மெயின் அதுல வந்து ம், கை காலு மூக்கு கண்ணு எல்லாம் அங்கங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த ம், ம். பாடின்னு சொல்றோம் எது ம், முக்கியம் சரீரம் முக்கியமா பார்ட் ஆஃப் த பாடி முக்கியமான ரெண்டும் தான் முக்கியம் ஆனா ம், இந்த அங்கங்கள் இருந்தாதான் அது அங்கேயா ஆகும் ஆனா ம், இதுல ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியா இருந்தா பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் கோத்து ம், எடுக்கிறதுக்கு ஒரு அங்கிங்கிறது தேவை சோ அங்கி ம், ரசம் அப்படின்னா பிரதான ரசம்னு பேரு ம், அங்கங்கள் சபார்டினேட்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு ம், அங்கமா இருக்கிற சில ரசங்கள் இருக்கு சோ இப்போ இந்த ம், டிராமாவை பொறுத்தவரையில் இங்க அங்கீ ரசம் எதுனா வீரரசம் வீரரச ம், பிரதானமான ஒரு நாடகம் இது ஓகேவா அஹ் ம்.
மற்ற ரசங்கள்லாம் கருண ரசம் வரலாம் போர்க்களத்துல. அப்புறம் வந்து ம், ரௌத்ரம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரசங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது கிடையாது. ம், எல்லா கவியுமே ஒரு நாடகத்துல ஒரு ரசத்தை பிரதானமா வச்சுண்டு மற்ற ரசம் எல்லாம் அதுக்கு அங்கபூதமாக ஆயிடும். இப்ப வந்து சாகுந்தலம் எடுத்துனா அதுக்கு பிரதானமான ரசம் சிருங்கார ரசம். சோ ம், அதுல அதுக்கு வந்து நீங்க அங்கங்க பார்த்தீங்கன்னா கண்வர்க்கும் சகுந்தலைக்கும் நடக்கிற சம்வாதத்துல கருண ரசம் இருக்கும். சரியா? ம், வாத்சல்ய பாவங்கள் வரும். அதுக்கப்புறம் அவன் வேட்டையாடுறது அந்த இடத்துல எல்லாம் வீரரசம். அப்புறம் ம், இந்திரனுக்கு கோசரம் அசுரர்கள் கிட்ட சண்டை போடுற இடம், அந்த மாத்தலி வர்ணிக்கிற சில இடங்கள். அப்புறம் சில இடங்கள்லாம் அத்புத ரசம் காமிக்கும். ஆனா மெயினா இருக்கிற ரசம் அங்க சிருங்காரம். அதே மாதிரி இங்க வந்து வேணி சம்ஹாரம்ங்கிற நாடகத்துல மெயின் ரசம் உங்களுக்கு வீரரசம். சோ இதே மாதிரி ம், முத்ரா ராட்சசம்னு விசாகதத்தர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், சாணக்கியனுடைய ம். கதை. அதுவும் உங்களுக்கு வந்து வீரரச பிரதானமான ஒரு நாடகம். சரியா? அஹ் சரி. கர்ணபாரம் அப்படின்னு பாசர் வந்து ஒரு குட்டி ஒன் ஆக்ட் பிளே எழுதியிருக்கார். ம், அதுல வந்து வீரரசம் இருந்தாலும் கர்ணனுடைய த கான்வர்சேஷன் பிட்வீன் கர்ணா அண்ட் அந்த அவரு அஹ், அவர் பேர் என்ன, அவனுக்கு தேரோட்டியா ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு சம்வாதம். சோ அதுல ம், நிறைய கருண ரசம மேலோங்கி காமிச்சிருப்பார் அதுல. சோ இந்த ம், மாதிரி ஒரு ரசத்தை பிரதானமா வச்சுண்டு மத்த ம். ரசங்கள்லாம் அதுக்கு அங்கபூதமா இருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் a ஃபார்மேட் இன் சான்ஸ்கிரிட் டிராமா. சரியா? சரி, சரி. And அப்புறம் இதுல வந்து நீங்க நாடக லட்சணம்னு பார்த்தேன்னா அந்த நாடக லட்சணத்துல பஞ்சசந்தின்னு சொல்லுவா. பஞ்சசந்தினா நம்ம ம், சொல்ற ஹட் சந்தி ஹல் சந்தி அது இல்ல. ம், நாடகங்களுக்கு சந்திகள்னு இருக்கு. அதாவது ம், பிளாட்டை எந்த இடத்துல சொல்லணும், அந்த ம். பிளாட்டுக்கு கோத்து விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆம், அவஸ்தா சந்திகள்னு இருக்கு. எனக்கு இப்ப டக்குன்னு ம், ஞாபகம் வரல. சோ ம், ம், அது எல்லாமே ஒரு நாடகத்துக்கு இவ்ளோ சந்திகள் அப்ளை ஆகணும். பிரகரணம்னா ம், இவ்ளோ இருக்கணும், பாணம்னா கொஞ்சம் இருந்தா போறோம், ம், பிரஹசனம்னா ஒரு 3 இருந்தா போறோம். இந்த ம். மாதிரிலாம் தெர் ஆர் சம் ரூல்ஸ். அதுக்கு தான் வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், காவியம், நாடகம், கத்திய காவியம், பத்திய காவியம், சம்பு அது தனி. ம், ரிட்டாரிக் ஒர்க்னு இருக்கும், சாஸ்திர பாடம்னு இருக்கு, சாகித்ய சாஸ்திரம்னு சொல்றா இல்லையா? ம். அதுல இது எல்லாம் கவர் பண்ணுவா. இப்போ நீங்க படிக்கிற உங்களுக்கு காவ்யாதர்ஷம் சிலபஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ம். இல்லையா? ஆமா, அதுல ஆமா. இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஒரு காவியம்ங்கிறது எப்படி எழுதணும், ம், நாடகம்ங்கிறது எப்படி எழுதணும், எல்லாம் சொல்லி ம், கொடுக்கிற டெக்ஸ்ட் வந்து ஆர் மெனி. காவ்யாதர்ஷம்ங்கிறது ம், இஸ் ஒன் சச் டெக்ஸ்ட். பிரதாபருத்ரியம், காவிய ம், பிரகாசம், சாகித்ய தர்ப்பணம், ம். துன்யாலோகம் அப்படின்னு நிறைய என்ன சொல்றது, ஒரு கிரேடு ஏறி ஏறி போகும் ஒண்ணு ஒண்ணும். ம். சரியா? கரெக்ட். ம். ஆ, இதுதான் வந்து உங்களுக்கு நாடகம்னா என்னங்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே, சரி. அப்புறம் இப்போ இந்த வேணி சம்ஹாரம்ங்கிறத கதை வந்து எதை ஆதாரிதமா இருக்கு அப்படின்னா ம், மகாபாரத கதாதாரிதம். சரியா? ம், இப்ப வந்து ம், நாடகம்ங்கிறது நீங்க பார்த்தேன்னா ம், இன்வேரியபிளி எதர் ஐதிஹாசிகமா இருக்கணும் இல்லைன்னா பௌராணிகமா ம், இருக்கும். புராண ம், சம்பந்தம் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ வந்து சாகுந்தலம் வந்து மகாபாரதம் பேஸ் பண்ணின ஒரு கதை. ம், ம், உத்தரராமச்சரிதம்னு எடுத்துட்டேன்னா அது வந்து ம், ராமாயணம் பேஸ் பண்ண ஒரு கதை. சரியா? ம், இதை ம், தவிர இதிவிருத்தங்கள்னு இருக்கும். இதிவிருத்தங்கள்னா ம், ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். இப்போ விருச்சகட்டிகம் ம், பிரகரணம்ங்கிறது இன்வேரியபிளி ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸாக தான் இருக்கும். அவைகள் வந்து ம், புராண சம்பந்தமான கதையோ அஹ், ம், இதிகாச சம்பந்தமான கதை அது இருக்காது. ஏன் அப்படின்னா ம், ம், அதுல ம், வர நாயகன் இன்வேரியபிளி ஒரு பிராமணன் இல்லைன்னா ஒரு ஒரு வைஷ்யன் அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? ம், சோ ம். வந்து ஆமா. இந்த இதிவிருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஷனல் தான். ஓகேவா? ம், சோ ம், இந்த ம், நாடகம் இப்ப நமக்கு இருக்கிற இந்த வேணி சம்ஹாரம்ங்கிற நாடகம் வந்து இது ம், வந்து மகாபாரத கதாதாரிதமா இருக்கு. மகாபாரதத்துடைய ம், கதை அதனுடைய ம், அதை பேஸ் பண்ணின ஒரு வஸ்துனா பிளாட் ம். அர்த்தம். இந்த Right. கதாவஸ்து ம், வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மகாபாரதத்தை பேஸ் பண்ணி இருக்கு. ம், இப்ப இந்த வேணி சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். இதுக்கு ம், வந்து என்ன விக்கிர வாக்கியம் அப்படின்னா வேண்யா ம், சம்ஹாரஹா. இது 3 விதமா இதை சொல்லலாம். இந்த இந்த ம், இந்த டிராமாவை வந்து 3 விதமா நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒண்ணு வேண்யா சம்ஹாரஹா. சம்ஹாரஹனா சம்ஹரணம், புடிச்சு இழுத்துண்டு ம், வந்து ம், வேணியினால த- ம், திரௌபதி வந்து was being dragged into the சபை by her வேணி. ம், ம். தலைமுடி பிடிச்சுதான் அவன் இழுத்துன்னு வரான். ஆமா, ஆ. அதனால் வேணி சம்ஹாரः. இன்னொன்னு ம், வந்து வேண்யா ஹேதுபூதையா சம்ஹாரः கௌரவாணாம் சம்ஹாரः.
வேணிய ம், வந்து தலைமுடிய வந்து ஹேதுபூதையா அவளுடைய தலைய நான் முடிய மாட்டேன், அவிழ்ந்த கூந்தலை நான் வந்து அவளுடைய ரத்தத்தால எனக்கு நீ இது பண்ணாதான், அந்த கௌரவா ம், அழிஞ்சாதான் நான் தலைமுடிய முடிஞ்சுப்பேன் அப்படின்னு திரௌபதி சபதம் போடுறா இல்லையா. So, ம், இந்த ம், வேணியா வேணியினால வேண்யா ஹேதுபூதயா சம்ஹாரः கௌரவானாம் ம், சம்ஹாரः எஸ்மின் நாடகே வர்த்ததே தத்து வேணி சம்ஹாரம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ம், ம், வேண்யாஹா சம்ஹாரஹன்னு மூணாவது என்ன அப்படின்னா அது ம். டைங் அப் ஆஃப் த ஹேர், ஆ, ஆ. கூந்தலை முடிச்சுக்கிறான். இந்த இந்த சண்டை ஆன உடனே அவ வந்து தன்னுடைய கூந்தலை முடிச்சுக்கிறா. அப்படிங்கிற இந்த மாதிரி மூணு விதமா இந்த இந்த டைட்டில் ஆஃப் த டிராமா இருக்கு இல்லையா, ம், அதுக்கு இங்க ம். விற்பத்தி சொல்லலாம், விக்கிர வாக்கியம் சொல்லலாம். புரியுறதா? ஒண்ணு ஆ, வேண்யா சரி, சரி. சம்ஹாரக, ம், வேணியினால் இழுக்கப்பட்ட அவன், சரியா, ம், வேண்யா சம்ஹாரக, ம், அதனால அந்த சம்ஹரணம் சம்ஹாரக, சரியா. ம், ம், அப்புறம் ம், ம், வேணியா ஹேதுபூதயா சம்ஹாரக, வேணிய வந்து ம், ஒரு காரணமாக வச்சுண்டு ம், எத்திர கௌரவானாம் சம்ஹாரக, அவளுடைய ஒரு சம்ஹாரம் நடந்ததோ, ம், அவளுடைய ஒரு அவளை டிஸ்ட்ராய் பண்ணாலோ அந்த மாதிரி ம், 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 வேணியாக சம்ஹாரக, வேணிய முடியறது, சரியா. ம். ஓகேவா? ஓகே. ஆ? ஆ, புரிஞ்சுது. ஆமா. சோ இதுதான் வந்து இதனுடைய ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. சோ இது ம், ம், நீங்க கதை வந்து பார்த்தேன்னா பிளாட் வந்து இஸ் மெயின்லி டேக்கன் ஃப்ரம் மகாபாரதா. அது வந்து எந்த பீரியடை வந்து கவர் பண்றது அப்படின்னா, பாண்டவா வந்து அந்த 13 வருஷம் காட்டுல இருந்துட்டும் ஒரு வா ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்துட்டும் ம், இந்திரபிரஸ்தத்துக்கு நோக்கி வரா. ம், அஹ், ஹம், அப்புறம் வந்து யுதிஷ்டிரனுடைய அவன் வந்து ஆஃப்டர் த சண்டதுக்கு அப்புறம் அவன் வந்து அஹ், இது அரியணை ஏறுறது, ம். அது வரைக்கும் இந்த கதை வந்து முடியறது, சரியா. ஓகே. ஆ, அதோட இந்த சரி. இந்த டிராமா ம், வந்து முடிஞ்சுடுறது. ம், ம், வந்து ஃபர்ஸ்ட் அங்கத்துல பார்த்தேன்னா அஹ், ம், சூத்திரதாரன் வந்து அஹ், சொல்லும் பொழுதே என்ன சொல்றான் அப்படின்னா, ம், கிருஷ்ணர் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும் ஒரு ம், ஒரு ஒரு பீஸ், ஒரு சாந்தி, அவ ரெண்டு பேருக்கும் சண்டை வடாம ஒரு சமத்துவத்துக்கு பேச போறார் அப்படின்னு ம், சூத்திரதாரன் சொல்லி முடிக்கிறான். முடிச்ச ம், உடனே பீமசேனன் வந்து டபால்னு உள்ள வந்துட்டு என்னத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இது அவன் சூத்திரதாரனை சபிக்கிறான். சபிச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சமத்துவத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றான். பீமன் ம், வந்து ஒரு கோபமான ஒரு 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 மூடுலே அவன் இருக்கான். அதுக்கு ம், சகாதேவன் வந்து தன்னுடைய டிஸ்அப்ரூவல், அவனும் தன்னை he doesn't agree, அவன் அதையும் வந்து அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான். ம். எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து போய் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆத்மா ராமா ம். வீர ஆத்மஹா. சோ அவ அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இப்படிப்பட்ட கிருஷ்ணரையே அவன் வந்து அரெஸ்ட் பண்றான். அந்த மூடனுக்கு என்ன ம். தெரியும்னு இவன் சொல்றான். ஆஹா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அஹ், இவ திரௌபதி வரா. திரௌபதி ம். வந்துட்டு தன்னுடைய அவிழ்ந்த கூந்தலை காண்பிச்சுட்டு அவ வந்து அழறா. அதனால ம். இன்னும் பீமனுக்கு அவனுடைய கோபம்ங்கிறது இன்னும் கொழுந்து விட்டு எரியறது. அப்ப வந்து ம். அந்த அவளுடைய ஒரு அட்டெண்டர், அந்த ஒரு மெய்டு, ஒரு வேலைக்காரி, ம். ம். அவ ம். ம். பணிப்பெண்ணுட்டி, அவ ஆஹா. வந்து சொல்றா இந்த மாதிரி ம். துரியோதனனுடைய பொண்டாட்டி வந்து பத்னி வந்து ம். ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு கமெண்ட் இது பண்ணா, இந்த ம். மாதிரி இவ தலை விரிச்சு போட்டத பத்தி இந்த மாதிரி 5 ம். கிஃப்ட கொடுக்கறேன் நீ தலைய முடிஞ்சு ம். கொடுக்குற மாதிரி. ஆஹா. அதுக்கு வந்து திரௌபதி வந்து பதில் என்ன கொடுக்கறா அப்படின்னா, நான் எப்ப தலைய முடிவேன் அப்படின்னா எப்போ வந்து அந்த ம். துரியோதனனுடைய பத்னி தலை முடியாம இருக்க போறாளோ அப்போ. அப்படின்னா என்ன அப்போ. அர்த்தம் அப்படின்னா, ம். அவ ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்ப போறாளோ அந்த தருணத்துல தான் அவளுக்கு எப்போ உயிர் போக போறதோ அப்ப அவ ஓகே. ம். வந்து அவிழ்ந்த முடியோட இருப்பா. அப்ப நான் ம். என்னுடைய வேண்யாக சம்ஹாரக பவதி அப்படின்னு இந்த ம். முதல் அங்க கதை வந்து இந்த மாதிரி வர்றது. ஓகே. புரியுதா உங்களுக்கு? சரி. ஆ, புரிஞ்சுது. ஆ. ஸோ வேணிக சம்ஹாரம்ங்கிற நாடகம், இதுல வந்து இப்போ நீங்க வந்து புருஷ பாத்திரம் ஸ்திரீ பாத்திரம்னு இருக்கு. ம். புருஷ பாத்திரம்னு எடுத்துட்டேன்னா சூத்திரதாரக பிரதான நடக. அதாவது ம். நீங்க முதல்ல டிராமா படிக்கிறீங்களான்னு என்ன எனக்கு தெரியாது, பட் இந்த ம். சூத்திரதாரன்கிற கேரக்டர் என்ன, ஸ்டேஜ் மேனேஜர்னு அர்த்தம்.
ம், ம், சரியா? அவன் ம், தான் சூத்திரதாரன் நட்டின்னு ரெண்டு கேரக்டர் வருவா. ஒரு ஒரு ம், ம், மேல் பாத்திரம், ஒரு ஃபீமேல் பாத்திரம். சரியா? ம், இதுல ம், நட்டி இல்லைன்னு நினைக்கிறேன், வெறும் சூத்திரதாரன் தான் இருக்கான். சில ம், டிராமாக்கள்ல அவ ரெண்டு பேரும் வருவா. ம், அந்த நட்டி வந்து பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, எல்லாம் பண்ணுவா. ம், ம், சிலதுல ம், வந்து இந்த சூத்திரதாரன் மாத்திரம் வந்துட்டு போவான். அவன் ம், வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சூத்திரதாரன் சொல்ற ஸ்லோகத்துக்கு தான் நாந்தி ஸ்லோகான்னு பேரு. சில ம், ம், கவிகள் வந்து ஒரு ஸ்லோகம் எழுதுவா, சில பேர் ரெண்டு எழுதுவா, சில பேர் மூணு எழுதுவா. ம். இந்த நாந்தி ஸ்லோகம் தான் உங்களுக்கு இன்வேரியபிளி இட் இஸ் கால்ட் அஸ் மங்கள ஸ்லோகம்னு வேறு. சில பேர் மங்கள. அந்த ம், கிரீன் ரூம், அதாவது மேடைக்கு ம், பின்னாடி இருந்துட்டு அந்த ம், நாந்தி ஸ்லோகத்தை வந்து ரிசைட் பண்ணுவா. ம், சில பேர் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த வெளில வந்து ஸ்டேஜுக்கு அந்த சப்யா இருக்காளோ, அந்த ம், ம், பார்வையாளர்கள் ஸ்பெக்டேட்டர்ஸ், ம், ம், அவ ம், ம், எதிர்க்கே வந்து அவ வந்து அதை ரிசைட் பண்ணுவா. இட் ம், டிபெண்ட்ஸ் ஆன் த poet. தெர் இஸ் நோ ம், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இப்படிதான் இருக்கணும்னு இல்ல. சரியா? ம், இப்போ பாசனுடைய ம். நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா, நாந்தியந்தே ததः பிரவிசதி சூத்திரதாரஹன்னு ஒரு பிரயோகமே இருக்கு. ஸோ ஆ, ஹி ஆ. ரிசைட்ஸ் த ஸ்லோகா பிஹைண்ட் த ஸ்கிரீன், அதுக்கப்புறம் உள்ள ம், வரா. சில பேர் ம். வந்து வந்துட்டும் நாந்தியந்தே அப்படியே ஆரம்பிக்கும். அழகு. ஸ்லோகத்தை பறிச்சுட்டு அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ம், பாரிபார்ஷ்வகா அப்படிங்கிறது சூத்திரதாரேன சம்லாபகாரி நடக, அவனும் ஒரு நடன். ம், ஸோ இதுல ம், ரெண்டு புருஷ பாத்திரம் இருக்கு. ம், சரியா? ம், ம், அப்புறம் வந்து ஸ்ரீகிருஷ்ணஹா பாண்டவ சகா, பாண்டவர்னுடைய சகா, யுதிஷ்டரஹ ம், பீமஹ அர்ஜுனஹ நகுலஹ சகதேவஹ. அதாவது இது வந்து மகாபாரதம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால the characters are ம். not new for us. ஆமா. ஆல்மோஸ்ட் எல்லா பேரும் நமக்கு தெரியும். பிரதிதாஹா ம், ம். பாண்டவஹ பாண்டவாஹா யுதிஷ்டிரஸ்து நாடகே அத்திர நாயகः. சரியா? அவன் தான் ஆ, நாயகன். ம். இந்த டிராமாக்கு நாயகன் யாருன்னா யுதிஷ்டிரா. சரியா? யுதிஷ்டிரர். அவன். ம். ஓகே. அப்புறம் ஜெயந்தரஹான்னு ஒரு கேரக்டர், மைத்ரேயா, ம், ம், பாண்டவானம் கஞ்சுகி. அதாவது இந்த ம். கஞ்சுகி இதெல்லாம், இந்த கஞ்சுகி, சூத்திரதாரன், நடஹ, ம், நடி, பாரிபார்ஷ்விகா, பிரதிஹாரி, இதெல்லாம் வந்து ம், காமன் கேரக்டர்ஸ். அப்புறம் விதூஷகா, இதெல்லாம் ம், காமன் கேரக்டர்ஸ் இன் சான்ஸ்கிரிட் டிராமா. விதூஷகன் அப்படிங்கிறவன், அவன் வந்து இன்வேரியபிளி அவன் தான் வந்து இஸ் அ காமெடி பீஸ் ஆஃப் த டிராமா. ம், ஏதா ம், ம். ராஜாவினுடைய லவ் அஃபேருக்கு போஷகனா இருக்கிறவன் அந்த விதூஷகன் ஒரு கேரக்டர். அந்த ராஜாவோடயே அவன் இருப்பான், அந்த ராஜாவோட ம், சகாவா இருப்பான் இன்வேரியபிளி. சரியா? ம், ம், அவனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருப்பான். இப்போ வந்து ம், துஷ்யந்தனுக்கு பார்த்தேன்னா, விதூஷகன் வாஸ் மைத்ரேயன்கிற விதூஷகன். அவன் ம், வந்து மைத்ரேயன் தான் நினைக்கிறேன். மைத்ரேயனா ஞாபகம் வரல. சரி, அந்த விதூஷகன் வந்து உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ம், ம், ம். கட்டிகத்துல பார்த்தேன்னா அந்த விதூஷகனும் சாருதத்தனுடைய ஃப்ரெண்டா இருப்பான். சோ அந்த ம், ம், கேரக்டரே, அந்த விதூஷகா அப்படின்னாலே ம், அவனுடைய ரோலே என்னன்னா டு பிரிங் அ ஹாஸ்ய ரசம் இந்த டிராமா. இப்போ ம், இந்த டிராமா, அதுக்கப்புறம் நீங்க அஹ், முத்ரா ராட்சசம்லாம் பார்த்தேன்னா இட் ம், இஸ் அ வீரரச பிரதானமான ஒரு டிராமா. வீரரச பிரதானமான டிராமால ஜென்ரலி இந்த காமெடி கேரக்டருங்கிறது இருக்காது. இருக்கு. எப்பவுமே அதே அந்த, அது சொல்ற அது என்ன சொல்லுவா, அந்த grip, அந்த grip ஆஃப் த ம், ம், ஆடியன்ஸ் சொல்றா தெரியுமா, நர்வ் ம், ஆஃப் த ம், ஆடியன்ஸ் சொல்றா தெரியுமா, ஆம், அத ம், அதை டச் பண்ணிட்டே இருப்பா. நீங்க மாத்திரம் ம், நடுவுல வந்து அந்த ஒரு காமெடி கேரக்டர் அமுச்சுட்டேள் அப்படின்னா அந்த ம், ரசத்துக்கு கொஞ்சம் பங்கம் வரலாம். ஸ்ருங்கார ம், ரசம் டிராமால வந்து மாத்திரம் ஒரு காமெடி கேரக்டர் வரலாமான்னா வரலாம். ம், ம், சரியா? ம். ஏன்னா ஆஹா. ஸ்ருங்காரமே ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ரசம். ஓகேவா? ம், ம், அதனாலதான் ஸ்ருங்கார ஹாஸ்ய கருணை அப்படி அந்த ஆர்டரே நீங்க பார்த்தீங்கன்னா ம், எல்லாருக்கும் உலகத்துல என்ன பிடிக்கும், சந்தோஷம்ங்கிறது தான் பிடிக்கும். சண்டை போடுறது ம். யாருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. பிடிக்கும், சோ பிடிக்கும். ஸ்ருங்காரத்தை அதனால தான் முதல்ல வச்சிருக்கா, அதுக்கப்புறம் ம், ஹாஸ்யம், ம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரசமா வரும். ம், சோ வந்து அதனால இந்த இந்த இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். நீங்க எந்த ஆஹா. டிராமா படிச்சாலும் இந்த ம், சூத்திரதாரக, ம், நடக, நடி, ம், இந்த பாரிபார்ஷ்விகா, இவாளாம் வந்து காமனா உங்களுக்கு வந்துட்டே இருப்பா. அதே மாதிரி தான் இந்த ம், கஞ்சுகிங்கிற ஒரு கேரக்டர். இந்த ம், ஜெயந்தரக, ம், இந்த கஞ்சுகிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எப்படி அப்படின்னா, அவ த அசோசியேஷன் தே ஹாவ் த கிங் ஃபார், அவ என்ன சொல்றது, வம்சாவளியா அந்த ராஜாவுக்கு சேவை பண்ணிருப்பான். சேவை பண்ணி. கஞ்சுகிங்கிற கேரக்டரே எப்படி அப்படின்னா ஒரு வயதான ஒரு கேரக்டர். ஓகேவா? ம், ம், அவருடைய அந்த எந்த கவியாக இருக்கட்டும், நான் ம், ஓரளவுக்கு படிச்ச டிராமாக்கள்ல வச்சு சொல்றேன், ம். அந்த ஆஹா. பஞ்சுகி முகாத்து வர ஸ்லோகங்கள் எல்லாமே பரம அத்புதமா இருக்கும். ஒரு ம், மாதிரி ஒரு பிலசாபிக்கலா இருக்கும், ம், ம், நியாயத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த ம், ம், கஞ்சுகிங்கிற ஒரு கேரக்டர். இந்த ம், கஞ்சுகிங்கிறது அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறது யாரு இங்க அப்படின்னா ஜெயந்தரகாங்கிற ஒரு ம். கேரக்டர். சரியா?
ஓகே. அப்புறம் வினயந்தரஹா அப்படிங்கிறது துரியோதனனுடைய கஞ்சுகி. கன்சிடர். ஜெயந்தரன்கிறவர் பாண்டவர்களுடைய கஞ்சுகி. வினயந்தரஹா அப்படிங்கிறது துரியோதனனுடைய கஞ்சுகி. துரியோதனஹா நமக்கு தெரியும், கௌரவேஷு பிரதானஹ அத்திர பிரதிநாயகः. நாயகः அப்படின்னா ஹீரோ, பிரதிநாயகனா வில்லன்னு சொல்ல முடியாது, நாயகனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவன் அர்த்தம். சரியா? அப்புறம் ருதிரப்பிரியா அப்படின்னு சொல்லும் பொழுது பாண்டவ பக்ஷபாதி ராட்சசா. அவன் வந்து ஒன் ஹூ இஸ், அவனுக்கு பக்ஷபாதம் அப்படின்னாலே ஃபேவரிங் த பாண்டவாஸ்னு அர்த்தம். சரியா? சோ அவன் அவன் ஒரு ராட்சசன். அஸ்வத்தாமா நமக்கு தெரியும், துரோணாச்சாரியஸ்ய புத்திரஹ. அஸ்வசேனஹங்கிறது துரோணஸ்ய சாரதி. துரோணர்னுடைய சாரதி, அந்த சாரியட்டர், தேரோட்டி, அவர் வந்து அஸ்வசேனர். கிருபர் வந்து துரோணஸ்ய ஷியாலக, மச்சினர். அஸ்வத்தாம்னஹ மாதுலக, அஸ்வத்தாமாவோட மாமா. அதுக்கப்புறம் கர்ணருங்கிறவர் கௌரவ பக்ஷியக வீரக, குந்தியாக கானீன புத்திரக. அவர்தான் வந்து முதல் புள்ள. சரியா? அதுக்கப்புறம் சுந்தரகா அப்படிங்கிறது உங்களுக்கு கௌரவானாம் சங்கிராம வார்த்தாஹரக. சி, டிராமால வந்து ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணா கூட அந்த கேரக்டரை பத்தி மென்ஷன் பண்ணி ஆகும். எப்படி வந்து ஒரு மூவில வந்து ஒரு சின்ன ரோல், கேமியோ ரோல் பண்ணா கூட இந்த கேரக்டர் வந்து போட்டு அவளோட பேர் வருதானோ, அந்த மாதிரிதான் கரெக்ட். ஆமாம். சுந்தரகஹாங்கிற கேரக்டர். கௌரவானாம் சங்கிராமம்னா சண்டைன்னு அர்த்தம், பேட்டில்னு அர்த்தம். சங்கிராமஸ்ய வார்த்தானா நியூஸ். வார்த்தாம் ஹரதி இது, அது ஹரதிங்கிறது எடுத்துட்டு போறதுன்னு அர்த்தம். ஒன் ஹூ ஓகே. கேரிஸ் த நியூஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் தி பேட்டில். சரியா? ஓகே. சரி. சூதக அப்படிங்கிறது துஷாசன சாரதி. துஷாசனுடைய சாரதினா தேரோட்டி. சரியா? தேரோட்டி. சூதகனாலே உங்களுக்கு இதுதான் தேரோட்டி ஆமா, அர்த்தம். தேரோட்டி. அதுதான் ஒரு ஃபேமஸ் ஸ்லோகா இதுல வரும். சூதோவா சூதபுத்ரோவா யோவா கோவா பவாமியகம் தெய்வாயத்தம் குலே ஜன்ம மதாயத்தம் து பௌருஷம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். கர்ணனை வந்து நீ சூதபுத்திரன் தானே, தேரோட்டி தானேன்னு அது தேர்ட் அங்கத்துல வரும் இல்லையா, தேர்ட் வேணி அங்கத்துல சம்ஹாரம். வரும். எக்ஸாக்ட்லி. அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், நான் சூதனா இருக்கலாம், சூத புத்திரனா இருக்கலாம், யோவா கோவா யாரா வேணா இருந்துட்டு போறேன். தெய்வாயத்தம் குலே ஜன்ம, என்னுடைய ஒரு பர்டிகுலர் குலத்துல பிறக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பூர்வ ஜன்ம புண்ணிய பாப வசாத்து தெய்வாத்து. சரியா? என்னுடைய ஃபார்ச்சூன், மிஸ்ஃபார்ச்சூன் ஒரு குட் ஃபார்ச்சூன், அதனால நான் சத்குலே ஜன்ம. ஆனா மதாயத்தம் து பௌருஷம். ஆனா பௌருஷம் அப்படின்னா புருஷஸ்ய பாவம் இல்லையா, டு பி டு ஹோல்ட் தட் மேன்லினஸ், அந்த தைரியம், தீரபாவம், தீரஸ்வபாவம், வீரஸ்வபாவம் எல்லாம் எனக்கு இருக்குங்கிறது அது என்னுடைய ஐ ஏர்ன்ட் இட் பை மை செல்ஃப். நான் வேணா ஒரு தேரோட்டியினுடைய பிள்ளையா பிறந்திருக்கலாம், ஆனா பௌருஷம்ங்கிறது மதாயத்தம் அப்படின்னு ப்ரௌடா சொல்லிப்பான். இட்ஸ் a வெரி ஃபேமஸ் ஸ்லோகா ஃப்ரம் வேணி சம்ஹாரம். சரியா? அதுக்கப்புறம் திருதராஷ்டிரஹ துரியோதனஸ்ய பிதா, சஞ்சயஹ திருதராஷ்டிர சாரதி. திருதராஷ்டிரனுடைய சாரதி. இவர்தான் பூரா இதுலயும் முதல்ல ஆரம்பிச்ச உடனே மகாபாரதத்துல சஞ்சய உவாச்ச தானே. ஆமாமா. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா. ஆமா. சஞ்சயனுக்கு தான் அவர் வந்து அந்த தீர்க்க திருஷ்டியை வாங்கிண்டு, ஞான திருஷ்டியை வாங்கிண்டு, என் குழந்தைகளுக்கு என்ன ஆறுதுங்கிறத நானே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சஞ்சயன் அந்த திருஷ்டியை வாங்கிட்டு அங்க நடக்கிற அந்த எபிசோட்ஸ், நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவார். அப்புறம் புதகஹ அப்படிங்கிறது யுதிஷ்டரஸ்ய தாசக, யுதிஷ்டரனுடைய தாசன். ஓகேவா? வேலைக்காரன். பாஞ்சாலகங்கிறது பாண்டவானாம் சங்கிராம வார்த்தாஹரஹ. சோ சுந்தரக அப்படிங்கிறது கௌரவர்களுடைய, ஆமா, பாஞ்சாலகன்கிறது பாண்டவாளனுடைய நியூஸ் பேரர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ராட்சசக அப்படிங்கிறது சார்வாகக, துரியோதனஸ்ய சகா, யுதிஷ்டரஸ்ய பிரதாரயிதா. சோ இவன் வந்து, இந்த ராட்சசன் வந்து யுதிஷ்டரனுக்கு ஃப்ரெண்டு. சரியா? ஆஹ் வேற ஒரு ராட்சசன் பார்த்தோமே. பிரதாரயிதானா ஃப்ரெண்ட் இங்க ஆமா இல்ல, ஆமா துரியோதனசே சகா. ஆமா. துரியோதனசே சகா. பிரதாரயிதானா அவன் அவன் அவனை அடிக்கிறவன். ஓகே. ஓ, அவனை அடிக்கிறேன். ஓகே, ஆமா. ஓகே, சரி. துரியோதனனுடைய ஃப்ரெண்டு. இவாளுடைய ராட்சசன் யாருன்னா ருதிரப்பிரியா, பாண்டவ ருத்ரபிரியன். பட்சபாதி. ஆமா, ஆமா. ஆமா. சோ திரௌபதி, ஸ்திரீ பாத்திரங்கள் பார்த்தேன்னா திரௌபதி பாண்டவ பாரியா, அவதான் நாயிகா. சோ நாயகன் வந்து யுதிஷ்டிரன், நாயிகா வந்து திரௌபதி. சரியா? புத்திமதிகா அப்படிங்கிறவோ திரௌபதியாக தாசி, அவளுடைய தாசி. பானுமதி அப்படிங்கிறவோ பிரதிநாயிகா, யாருன்னா துரியோதன பாரியா. பிரதிநாயகா துரியோதனः, தஸ்ய பாரியா பிரதிநாயிகா பானுமதி. சரியா? சுவதன அப்படிங்கிறவோ பானுமத்தியாக சகி. தரலிகா அப்படிங்கிறவோ பானுமத்தியாக சேட்டி.
சகிங்கிறது ஃப்ரெண்டு, சேட்டிங்கிறது வேலைக்காரி. ஓகேவா? வேலைக்காரி. துஷலாங்கிறது துரியோதனஸ்ய பகினி. ஜெயத்ரத அஹ், ஜெயத்ரத மாதா. மாதாவா? துஷலா. ஓ, ஜெயத்ரத பத்னி இல்லையா துஷலா? இல்லையா? ஆமா ம். ஆமா. சரி, ஏதாவது இதுவா மிஸ்டேக்கா இருக்கும். அதான் சாரி, இந்த ஜெயத்ரத மாதா வசாகந்தாவா? இல்ல இல்ல, வசாகந்தாங்கிற இல்ல ஒரு இல்ல, ராட்சசி. வசகந்தா தான் ஒரு ராட்சசி ஆமா, வரும். ராட்சசி ருதிரப்பிரிய பாரியா. அந்த ருதிரப்பிரியா இருக்கானோ அவனுடைய ஒய்ஃப் ஆமா. வசாகந்தா. ம், 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 ஆமா. ம். வசானாலே உங்களுக்கு ஃப்ளஷ்னு அர்த்தம். அதை வந்து ஆமா. ஸ்மெல் பண்றோம். ம், ம், வசாகந்தா. ம், அப்புறம் ம். காந்தாரி அப்படிங்கிறவோ துரியோதன மாதா. ம், பிரதிஹாரி அப்படிங்கிறது துரியோதனஸ்ய. அவனுக்கு ஒரு ம், பிரதிஹாரி. இந்த பிரதிஹாரிங்கிறவோ உங்களுக்கு வந்து ம், ஒரு ஸ்திரீ பாத்திரம். அவ வந்து ம், ம். இந்த ராஜாவை இங்கேருந்து கூட்டிட்டு போறது, அழைச்சிட்டு வருது, ம், ம், நியூஸ ம், கொடுக்கறது ம், ம். எல்லாம் அந்த பிரதிஹாரியும். இட் இஸ் அ காமன் காமன். டெர்மினாலஜி. ஓகே. ம், ம், டிராமாட்டிக்ல டிராமாட்டர்ஜில யூஸ் பண்ற ஒரு ம். டெர்மினாலஜி. ஓகே, அப்புறம் ஓகே. விஹங்கிகா அப்படிங்கிறது கௌரவ பக்ஷியா தாசி. ஸோ இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த செவரல் கேரக்டர்ஸ். அதாவது ஓகே. இதுல என்ன அப்படின்னா, இது ம், மகாபாரதம் பேஸ் பண்ணி வந்திருக்கு ஒண்ணு. ம், இன்னொன்னு வீரரச பிரதானமா இருந்த பொழுதிலும் இவ்வளவு ஸ்திரீ ம், பாத்திரங்கள். இப்போ முத்ரா ம். ராட்சசம் எடுத்துட்டேன்னா ஒரு ஸ்திரீ பாத்திரம் கூட கிடையாது. ஒரே ஒரு ஸ்திரீ ம், பாத்திரம் வேலைக்காரி. அவ பேர் விஜயான்னு பேரு. ம், ஒத்தே ம், ஒத்தி அது கூட அவ வந்து அஞ்சாவது ம், அங்கத்துல தான் வருவோம். அவ ம், வந்து இந்த மலையகேத்துவோட வேலைக்காரி விஜயான்னு ஒத்தி. ம், ம். இந்த ஓ, ஒரு ஸ்திரீ சரி. பாத்திரம் தான் அதுல. இதுல வந்து ம், வீரரச பிரதானமாக இருந்த பொழுதிலும் கூட இங்க ம், வந்து இத்தனை ஸ்திரீ பாத்திரங்கள். பிகாஸ் இட் இஸ் த பிளாட், த கதாவஸ்து இஸ் பேஸ்ட் ஆன் மகாபாரதம். சரியா? ம். அண்ட் ஓகே, ஓகே. இன்னும் என்ன தெரியுமோ, அந்த வேணி சம்ஹாரம் ம், 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 பாரதியாரனுடைய பாஞ்சாலி சபதத்துக்கு தூண்டுகோலா ம். இருந்த ஒரு டெக்ஸ்ட் எதுனா வேணி சம்ஹாரம் தான். ஓ, சரி, இந்த சரி. வேணி ம், சம்ஹாரத்தை மோட்டிவா வச்சுட்டு தான் ம், பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதத்தை எழுதினாராம். ஓ. பாஞ்சாலி பண்ற சபதம் தானே அவர் எழுதின ஆமா இது. ஆமா ஆமா ஆமா. செய்யுள் ரூபமான ஒரு ஒர்க் ம், இல்லையா? ஸோ ம், அதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போகலாம். ம், நிஷித்தைரபி ஏபிஹி லுலித மகரந்தः மதுகரைः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्न मुकुलः विदत्तां सिद्धिं नः नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ அயம் அஞ்சலிஹி. சரியா? அதாவது ம், நக சித்திம் விதத்தாம், இதுதான் இங்க வந்து உங்களுக்கு மெயின் சென்டென்ஸ். நக அப்படின்னா அஸ்மாக்கம் நக இல்லையா? ம், எங்களுக்கு. ம், ம், விதத்தாம் சித்திம், நல்ல ஒரு சித்தியை, நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, அஹ், ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராஸ்பரிட்டின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ம், ம், விதத்தாம். அது வந்து தா தாரண போஷண யோகோ ம், லோட்டு ஆத்மநேபதியில இருக்கு அது ம், விதத்தாம். ம், சரியா? சோ ம், நக சித்திம் விதத்தாம். எது எது கொடுக்கட்டும் நமக்கு அப்படின்னா, ம், இந்த ஹரிச்சரணையோகோ அயம் அஞ்சலிஹி. ஹரிஹி அப்படின்னா விஷ்ணு. ஹரேஹே ம், சரணம். சரணம், ம், அந்த சரணயோகோ ரெண்டு காலினுடைய. அயம் ம், அஞ்சலிஹி, இந்த புஷ்பாணாம் அஞ்சலிஹி, இந்த ம், புஷ்பங்களினுடைய அயம் அஞ்சலிஹி. நக ம், விதத்தாம் சித்திம் விதத்தாம், எங்களுக்கு ம், நன்மையை கொடுக்கட்டும். சரியா? ம், அஸ்மாக்கம். ம். ஓகேவா? சோ ஆமா. என்னது அப்படின்னா, எதுக்கோசரம் ம், எங்களுக்கு வந்து சித்தியை கொடுக்கட்டும், ஒரு சபலத்தை ஏன் ம், கொடுக்கட்டும் அப்படின்னா, ம், நயன சுபகாம் அஸ்ய சதசக. நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சதஸ் ம், அப்படின்னாலே அந்த இது கோர்ட், அந்த ம், அசம்பிளி ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ், அந்த ம், ம், பார்வையாளர்கள்னு சொல்றோம் இல்லையா? ம், அந்த ம், சதசக நயன சுபகாம். சுபகம் அப்படின்னாலே ஆஹ்லாதகத்துவம்னு அர்த்தம். ம், பார்வையாளர்களுடைய நயன ம், சுபகாம் அப்படின்னா கண்களினுடைய, கண்களுக்கு ஒரு ஆஹ்லாதகத்துவத்தை கொடுப்பதற்கோசரம் ம், எங்களுக்கு ஒரு சித்தியை இந்த ஹரிச்சரணையோகோ அயம் அஞ்சலிஹி விதத்தாம். ம், ஹரியினுடைய கால்ல போடுபடுற இந்த புஷ்பாணாம் அஞ்சலிஹி, இந்த ம், அஸ்ய சதசக நயன சுபகாம் நக சித்திம் விதத்தாம். இந்த சதஸனுடைய நயன சுபகாம் அப்படின்னா சதஸனுடைய கண்களுக்கு ஒரு ஆஹ்லாதகத்துவத்தை கொடுக்கக்கூடிய எங்களுடைய சித்திம் விதத்தாம், சித்தியை செய்யட்டும். சரியா இருக்கா? ம். சரியா இருக்கு. சரியா இருக்கு. சோ எப்படிப்பட்ட அந்த 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 புஷ்பாஞ்சலிஹி அப்படின்னு இருக்கணும். ம், நிஷித்தைஹி அபி ஏபிஹி மதுகரைஹி லுலித மகரந்தஹ இந்தோஹோ கரைஹி
அந்தः சுரித இவ சபின்ன முகுலः ஹரிச்சரணயோः பிரகீர்ணः அயம் புஷ்பாணாம் அஞ்சலிஹி. சோ இந்த புஷ்பங்களினுடைய அஞ்சலிக்கு தான் இது அத்தனை பிரதமா விபக்தியும் அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? ஓகே. சோ சரி நிஷித்த சரி. ஏபிஹி மதுகரைஹி, இந்த ம். மதுகராக அப்படின்னா மதுனி குர்வந்தி இது மதுகராக, அவைகள் தானே தேனை செய்யறது. தேனை ம். எடுத்து எடுத்துன்னு வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது. So, ம். அந்த ம். ம். மதுகராக, அந்த மதுக்கரங்களினால், சரியா, ம். ஏபிஹி மதுகரைஹி, அந்த மதுக்கரங்களுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா நிஷித்தைஹி ம். அப்படி, அதாவது கையில வந்து அவ வந்து புஷ்பத்தை, புஷ்பானா மஞ்சளிகி அப்படின்னா கையினால அந்த புஷ்பங்களை ஹரியினுடைய கால்ல போடுறா. சரியா? ம். அந்த ம். புஷ்பங்களுக்குள்ள மதுகரங்கள் வந்து வந்து உட்கார்றதாம். ஏன் அப்படின்னா அதுல உள்ள ரசத்தை வந்து பருகணுங்கிறதுக்கோசரம். புரியுறதா? ம். சோ அந்த ம். ம். அந்த வர வந்து உட்கார்ந்துக்கிற அந்த மதுக்கரங்களை நிஷித்தை, ம். அவைகளை போன்னு அந்த கையால தள்ளி விடுறா. அப்படி இருந்த ம். பொழுதிலும் கூட அந்த ம். மதுகரைஹி லுலித மகரந்தக புஷ்பாணாம் அஞ்சலிஹி. சோ அந்த அந்த நிஷித்தைஹின நிவாரிதைஹி, நிவாரணம் ம். பண்ணப்பட்ட போன்னு அனுப்பப்பட்ட ஏபிஹி மதுகரைஹி, இந்த மதுக்கரங்களால லுலிதக மகரந்தக, லுலிதம் அப்படின்னா பரிபீதம்னு அர்த்தம். குடிக்கப்பட்ட மகரந்தம்னா அந்த புஷ்பத்தினுடைய ரசம், தேனுன்னு ம். வச்சுக்கோ. சோ அந்த லுலிதா மகரந்தா எஸ்ய சகா லுலித மகரந்தா, அப்படி இருக்கின்ற அந்த புஷ்பானாம் அஞ்சலிகி, அதுக்கு போய் முடியறது அந்த மகரந்தா. புரியுறதா? ம். 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 மதுக்கரங்க ஏபிஹி நிஷித்தைஹி மதுகரைஹி லுலித மகரந்தः புஷ்பா அயம் புஷ்பானாம் அஞ்சலிஹி ம். ஹரிச்சரணயோः ம். பிரகீர்ணः புஷ்பானாம் அஞ்சலிஹி நஹ ம். சித்திம் விதத்தாம். புரியுறதா? ஆ? ஆஹா. நயன ஆஹ். சுபகாம் சித்திம், அஸ்ய சதசக நயன சுபகாம் சித்திம் நஹ விதத்தாம். இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு ஆஹ்லாதகத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தியை எங்களுக்கு கொடுங்கள். அதாவது ம். ஒரு டிராமாவை வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணணும்னு வரும்போது அந்த டிராமா ம். வந்து என்ன சைலியில வேணா எழுதியிருக்கலாம், என்ன விருத்தத்துல ம். எழுதியிருக்கலாம், என்ன கதை வேணா இருக்கலாம். ஆனா ம். the appreciation of the audience is very very important. ம். ஒரு ம். ஒரு ஒரு சினிமா வந்து வெளில வருது அப்படின்னா ஆடியன்ஸினுடைய ரீச்சுக்கு போனாதான் அவ ப்ராஃபிட் ஆவா அதுல. ம். இல்லனா ம். அதுக்கு வந்து ஒரு நான் சொல்றேன் இப்போ வந்து கிரிட்டிக்கல் இதுன்னு சொல்றான், அக்ளைம்டு சினிமா, இது வந்து அந்த ம். கிரிட்டிக்கல் அவார்டு வாங்கியிருக்கு, இது வந்து ம். கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல், இது ம். ஆர்ட்ல சூப்பர் அப்படின்னு பலவிதமான வெரைட்டி சொல்றாளோனோ. ஸோ ம். ஒரு ஒரு டிராமாவை பிரசன்ட் பண்ற ஒரு சூத்திரதாரனுக்கு எதுல சித்தி எதுல சக்சஸ் அப்படின்னா இந்த சதசக நயன சுபகாம் சித்திம் நக விதத்தாம், ம். சதஸனுடைய அஸ்ய சதசக, இந்த கோர்ட்டினுடைய அதுல இருக்கிற அந்த சப்யானா, அந்த ஸ்பெக்டேட்டர்ஸினுடைய ம். கண்ணுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு சித்தியை எங்களுக்கு ம். கொடுங்கள், கொடுக்கட்டும். ம். சரியா? ம். ம். விதத்தாம். சரியா? இது. சரியா? புரிஞ்சுது. சோ இப்போ புரிஞ்சுது. ம். ஹரிச்சரணையோகோ அயம் அஞ்சலிஹி. சோ அந்த ம். புஷ்பானாம் அஞ்சலிஹி எப்படி இருக்கு அப்படின்னா கையில வந்து அவ ம். அந்த அந்த அஞ்சல் புஷ்பங்களை வச்சுட்டு இருக்கா. அதுல அந்த ம். புஷ்பத்தினுடைய மகரந்தத்தை பருகணும்னு மதுகரங்கள் வந்து வந்து உட்கார்றதாம். அந்த ம். மதுக்கரங்கள் என்ன பண்றது, எப்படிப்பட்ட மதுக்கரங்கள் அப்படின்னா தள்ளிவிடப்பட்ட, சீ சீ போன்னு தள்ளி விடுறா ம். கையால. இப்படி ம். இப்படி ம். நம்ம கையை ஆட்டி விடுறோம் இல்லையா, கையெழுத்து. ம். ம். பூச்சி ம். போறதுக்கு. சோ அந்த நிஷித்தைஹி அபி ஏபிஹி மதுகரைஹி, மதுக்கரங்களினால் லுலிதஹ மகரந்தஹ யஸ்ய சஹ லுலித மகரந்தஹ, அது வந்து ம். அஞ்சலிக்கு போறது, புஷ்பானாம் அஞ்சலிக்கு. புரியுறதா? ம். 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 அதுக்கப்புறம் ம். என்ன அப்படின்னா கரைஹி இந்தோஹோ அந்தச்சுரித இவ சம்பின்ன முகுலஹ புஷ்பானாம் அஞ்சலிஹி. சோ வந்து என்ன அப்படின்னா பிரகீர்ணக புஷ்பானாம் அஞ்சலிஹி கரைஹி இந்தோஹோ கரைஹி, கரம்னா கைன்னு அர்த்தம், இந்து ம். ம். உங்களுக்கு மூணுன்னு அர்த்தம், சந்திரன் அர்த்தம். இந்துக்கு ம். கரம்ங்கிறது என்ன, கிரணங்கள்னு அர்த்தம். சரிங்க. ம். இந்தோஹோ கரைஹி அந்த ம். இவ சம்பின்ன முகுலக, முகுலம்னா மொட்டுன்னு அர்த்தம், சம்பின்ன ம். முகுலம்னா விரிந்த மொட்டோட இருக்கு அந்த பூக்கள். புரியுறதா? அத ம். அத விரிஞ்ச உடனே உள்ள பிரகாசமா இருக்கான். அது ம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ஹிந்துவினுடைய கிரணங்கள் உள்ள போய் அத சுரித்தம்னா உங்களுக்கு வந்து பிளக்கறதுன்னு அர்த்தம், கட் ஆ. பண்றதுன்னு, கட் இல்லையா? பண்றது. சுரிக்கானாலே சிஸ்ஸர்ஸ் சொல்றா இல்லையா? சூப்பர். ஆமா. சுரிக்கா ஆமா. ஆ. என்ன அப்படின்னா இங்க வந்து உத்பிரேக்ஷ அலங்காரம். லிட்ரலி வந்து ஓகே. இந்துவனுடைய கிரணங்கள் போய் அந்த ம். பூக்கள் நடுவுல போய் அதை பிரிச்சு அந்த மாதிரிலாம் ம். விடல.
ஆனா இந்த சம்பீக முகலக இந்த புஷ்பாணா மஞ்சளிகி எப்படி இருக்கு அப்படின்னா விரிந்த முகுளத்தோட இருக்கு. அந்த விரிந்த முகுளம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்தோஹோ கரைஹி, இந்துவினுடைய கரம்னா கிரணங்கள், கிரணங்களினால அந்தக அப்படின்னா மத்தியம்னு அர்த்தம். அந்தகனா எண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இங்க மத்தியம். மத்தியே சூரிதக அப்படின்னா கர்த்தரித்தக, கட் பண்ணது போல, அதனால அதுல ஒரு பிரகாசம் வருதாம். அப்படி இருக்கின்ற பிரகீர்ணக, நன்றாக அர்ப்பிதகன்னு அர்த்தம். ஸ்ரத்தையா அர்ப்பிதக சரண, சாரி, பிரகீர்ணக அப்படின்னு சொல்லும் பொழுது நன்றாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? ஆமா. ஆமா, ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சோ ஓகேவா? அந்த பிரகீர்ணக புஷ்பாணாம் ஹரிச்சரணயோஹோ அயம் புஷ்பாணாம் அஞ்சலிஹி நயன அஸ்ய சதசக நயன சுபகம் நக சித்திம் விதத்தாம். சரியா இருக்கா? ம். சரியா ம். இருக்கா? இங்க வந்து சரி, உங்களுக்கு சரி. வந்து இந்தோஹோ கரைஹி அந்த சுரித ஈவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ம். உத்பிரேக்ஷ அலங்காரம். அதே மாதிரி என்ன அப்படின்னா அஹ், அஹ், அதாவது அந்த பிரமராகா இருக்கு பார்த்தீங்களா, ஆமா. அவைகள் வந்து நிவாரியமான பிரமராகா புஷ்பரசம் பிபந்தியேவ அப்படிங்கிற ம். ஹேதவு சத்வே அபி ம். பலோத்பத்திங்கிறது இல்லை. அதனால இங்க வந்து அஹ், இங்க வந்து உங்களுக்கு வந்து விசேஷோக்திங்கிற ஒரு அலங்காரமும் இருக்கு. ஸோ இங்க விசேஷோக்தி ம். மற்றும் உத்பிரேக்ஷா, இந்த ரெண்டு அலங்காரம் இருக்கு. இது வந்து ம். சிகரணிங்கிற ஒரு விருத்தம் இந்த ஸ்லோகம். சரியா? இது வந்து மங்கள ஓகே. ஸ்லோகமா சொல்லியிருக்கார் நம்ம இவர். ஓகே. அதாவது சாக்ஷாத் கிருஷ்ண பகவானே இந்த நாடகத்துல வர போறார். அதனால ம். எடுத்த உடனே மங்களத்தையே அவருக்கே போட்டு விட்டார். அடுத்தது காலிந்தியாகவும் அது அடுத்த மங்களமும் அவருக்கு தான், ஓகே தான். கிருஷ்ணருக்கு தான். சரியா? சரி. சரி. निषिद्धैरपि एभिः लुलितमकरन्दः मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्नमुकुलः विदत्तां सिद्धिं नः नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्। अपि च कालिन्द्याः पुलिनेषु केलिकुपिताम् उत्सृज्य रासे रसं गच्छन्तीम् अनुगच्छतः अश्रुकलुषां कंसद्विषो राधिकां तत्पाद प्रतिमा निवेशित पदस्य उद्भूत रोमोद्गतेः अक्षुण्णः अनुनयः प्रसन्न दयितादृष्टस्य पुष्णातु वः. இந்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். சரியா இருக்கா? சரி. சரி.